இந்தியா கூட்டணியினர் முஜ்ரா நடனம் ஆடுவதாக பிரதமர் மோடி பேசியதற்கு காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். அண்மையில் பீகாரில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட பிரதமர் மோடி இஸ்லாமியர்களின் ஓட்டுக்காக இந்தியா கூட்டணி கட்சியினர் முகலாய மன்னர் அரசவைகளில் நிகழ்த்தப்பட்ட முஜ்ரா நடனத்தை ஆடுவதாக தெரிவித்திருந்தார். அவரது கருத்து பெரும் பேசுபொருளாக மாறியது. இந்த நிலையில் பிரதமர் மோடியின் இந்த கருத்துக்கு காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் கோரக்பூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய பிரியங்கா காந்தி, பிரதமர் பதவியில் இருக்கும் மோடி அந்த பதவிக்கான மாண்பை காக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். நாட்டின் பிரதிநிதி என்பதை பிரதமர் மோடி மறந்துவிட்டார் என்றும், இதுவரை எந்த ஒரு பிரதமரும் இப்படி தரக்குறைவாக பேசியது இல்லை என்றும் பிரியங்கா காந்தி சாடினார். இந்தியாவில் தற்போது பெண்கள், இளைஞர்கள், விவசாயிகள் என ஒட்டுமொத்த நாடே வருத்தம் அடைந்துள்ளதாக பிரியங்கா காந்தி தெரிவித்தார். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே வீட்டிற்குள் புகுந்த சிறுத்தை 9 மணி நேர போராட்டத்திற்கு பின்னர் மயக்க ஊசி செலுத்தி பிடிக்கப்பட்டது. வீட்டிற்குள் சிறுத்தை புகுந்த தகவல் அறிந்த வனத்துறையினர் சிறுத்தைக்கு மயக்க ஊசி செலுத்தி பிடிக்க முடிவு செய்தனர். வீட்டிற்குள் இருந்த சிறுத்தை ஆக்ரோஷத்துடன் உலவியதால் வேட்டை தடுப்பு காவலர்கள் முழு பாதுகாப்பு கவச உடை அணிந்து வீட்டை சுற்றி கண்காணித்தனர். சிறுத்தை வெளியே வராமல் இருக்க பொதுமக்கள், போலீசார் என அனைவரும் வீட்டு கதவுகளுக்கு கட்டைகளால் முட்டு கொடுத்தும் கயிறுகளை கட்டியும் வீட்டை சுற்றி நின்றனர். பின்னர் வீட்டின் கூரையின் மேல் நின்று முதல் மயக்க ஊசியை செலுத்திய போது சிறுத்தை தப்பியது. அடுத்ததாக 2ஆம் மயக்க ஊசி செலுத்தியதை அடுத்து சிறுத்தை பிடிபட்டது. பிடிபட்ட சிறுத்தையை வனத்துறையினர் முதுமலை வனப்பகுதிக்குள் விடுவித்ததால் மக்கள் நிம்மதியடைந்தனர். 9 மணி நேரத்திற்கு மேலாக வீட்டில் பதுங்கியிருந்த சிறுத்தையால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது.